ஆஃப்டர்நூன் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அதில் வந்துட்டு நான் பிடிசி ஆப்ஷன்ஸ் வந்து 65,000 எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. 65,000ல் ஸ்டாடல் அப்படின்னா 65,000ஓட கால் ஆப்ஷனையும் எடுத்திருந்தேன், புட் ஆப்ஷனையும் எடுத்திருந்தேன். ஓகேவா, இதுதான் 65,000 மார்க்கெட் இங்கே இருக்கும்போது எடுத்திருந்தேன். ஓகேவா, இன்னைக்கு 5:30க்கு க்ளோஸ் ஆனதும் அதே இடத்துல நான் 65ல் போய் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட 564 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து ப்ரீமியம் கிடைக்கும் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் முடிஞ்ச அந்த நான் எடுத்த இடத்துலயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, கீழேயும் போல மேலேயும் போல அதே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆனனால எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போயிட்டீங்கன்னா 65,000 இருக்கு. 65,000 இந்த பொசிஷனில், இந்த ரெண்டு பொசிஷன் 65,000 கால் ஆப்ஷன் சினா, 65,000 பீனா புட் ஆப்ஷன் இந்த ப்ரீமியம். ஓகேவா, 15 இன்னைக்கு எடுத்தது, இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 65,000ஓட கால் அதே இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த $96 96ம் கிடச்சிரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் ப்ரீமியமில். அதுலேயே எனக்கு ஒரு $4 4.80 USD வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65,000 புட்டில் 8.61 கிடந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $12 எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதாவது எடுத்த இடத்துல இருந்து நான் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் மேலே போகல, அதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்பயே எனக்கு வந்து $12 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா, $12 தானே கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட கேபிட்டல் வந்து ஜஸ்ட் வந்து $230 தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக நான் வந்து உள்ளே போட்டிருந்தேன். $230க்கு கிட்டத்தட்ட 5% வரும் $12 அப்படின்னா. அப்போ நினச்சி பாருங்க, ஒரே நாளில் 5%. அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைடு கூட மார்க்கெட் போல, அதே இடத்துல மார்க்கெட் இருந்தது, அதுக்கே வந்து ஒரு 12% கிடைச்சு. இது எல்லாமே ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இதுதான் ஆப்ஷன்ஸோட பியூட்டி. ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம், அதே இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேரக்ஷனில் போனாலும் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா, அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்காக ஒரு ட்ரேட் எடுத்தேன். எவ்ரிடே வந்து கிரிப்டோ வந்து எவ்ரிடே எக்ஸ்பைரி இருக்குது. அது மாதிரி 5:30க்கு எக்ஸ்பைரி ஆகும். நாளைக்கு 5:30க்கு நான் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன். அது எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ தான் எடுத்தேன் கரெக்டாக. ஓகேவா, கரெக்டாக எடுத்த உடனேயும் மார்க்கெட் பாருங்கள், புட் ஆப்ஷன் தான் எடுத்தேன். மார்க்கெட் மேலே போகும் நான் எடுத்திருக்கேன், காமிக்கிறேன் அந்த பொசிஷனே உங்களுக்கு. இதான் அந்த பொசிஷன். அதாவது என்ன பொசிஷன்னா 65,400 புட் ஆப்ஷன். 65,400க்கு மார்க்கெட் போயிடும். ஓகேவா, 65,400 400க்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ரீமியம் எடுத்திருக்கேன். அரௌண்ட் வந்து எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா 800ல் எடுத்திருக்கேன். இப்போ 587 கிட்ட போயிடுச்சு. எனக்கு இதுலேயே ஒரு $10 ப்ராஃபிட்டில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை இந்த பொசிஷன் நான் எடுத்து. இதில் நான் டோட்டலாக எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு $10 வந்து கிடச்சிரும். இல்லை நான் வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வைக்கிறேன், 65,400க்கு மேலே எனக்கு கம்பல்சரியாக போயிடும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா எனக்கு டோட்டலாக இந்த பொசிஷன்லேருந்து $40 வந்து கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து போகணும். இதுக்கு டோட்டலாக நான் யூஸ் பண்ணியிருக்க மொத்த கேபிட்டலே வெறும் 20,000 தான். நான் வந்து என்னோட இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதே ஒரு 20,000 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த பொசிஷனுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். போயிட்டு பிளாக்டு ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் $56. இந்த ஒரு பொசிஷனுக்கு மட்டும் $56 வந்து எடுத்திருக்கு. $56 இருந்தாலும் இந்த பொசிஷனை வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி காலையில் ஒரு பொசிஷன் காமிச்சிருந்தேன், ஸ்டார்டன்ஸில் 2 பொசிஷன். அதுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அரௌண்ட் $64 தான் இருந்தது. ஓகேவா, இவ்வளோ தான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணணும், ஓகேவா, ஆனால் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக இந்த கிரிப்டோ ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேவா, அதனால் வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சிஸை பற்றி நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ரெகுலராக நான் எடுக்கிற என்ட்ரிஸ்க்கு முன்னாடி கூட நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஐடியாவை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து கம்யூனிட்டி மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி ஆப்ஷன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு ஓரளவுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கம்யூனிட்டி ப்ராசஸையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.